அம்மா, உங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொன்னாலும், உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்ம வீட்டு மூத்த மருமகளா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் என் கடமையை செஞ்சிருக்கேன். என்னை யாரு திட்டினாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல ஸ்வேதா. நீ வாழணும். மத்த விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீ கல்யாண மண்டபத்துக்கு வெறும் ஸ்வேதாவா உன்னால போக முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதையும், நீ கர்ப்பமா இருக்க விஷயத்த பத்தியும், இன்னொருத்த உன்னை ஏமாத்திட்டு போன விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நேரம் காலம் வரும்போது எல்லாம் தெரியட்டும். அது வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணு ஸ்வேதா. ஸ்வேதா, வா. இல்ல அம்மா, அது வந்து வானதி, என்னடி இது? என்னம்மா இது? நீ இவனை விரும்புறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீனா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேனே. இப்படி கடைசி நேரத்துல இப்படி வந்து நிக்கிற. நாளை ஆயிடுத்து, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. உள்ள கூட்டிட்டு வா. என்னமா நடக்குதுங்க? இது என்ன வீடா இல்ல சத்திரமா? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வந்து இந்த குடும்பத்துல சேர்ந்துட்டு இருக்காங்க. வானத்தை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆனதே நம்மளால சகிச்சுக்க முடியல. இதுல வேற அந்த ராஜா வந்து இப்போ எனக்கு சமமா இந்த வீட்டுல வந்து உட்கார போறான். அட நீ வேற ஏண்டி அத உன் வாயில சொல்லிட்டு இருக்க? அந்த வயிற்றுச்சல்ல தான் நானும் தவிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஆசிரமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுக்கு மகனா மருமகனா வந்துட்டே இருந்தாங்கன்னா நாம ஏதாவது ஒரு ஆசிரமத்தை பார்த்து உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல ஆண்டி. ராஜேஸ்வரி மேடம் சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்கே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பாப்பாங்க. ஆனா இப்போ இது அவங்க பொண்ணோட லைஃப் விஷயம். இதுல எப்படி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு டிரைவருக்கு போய் அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. என்ன அபி நீ குழந்தை மாதிரி கேக்குற? இந்த வீட்டுலதான் ஒரு பெரிய உதாரணம் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே.
ஊர் பேர் தெரியாதவள கொண்டு வந்து ஏன் மருமகன்னு தலைமையில வச்சு கொண்டாடினவங்க தானே. அவங்களுக்கு இந்த அனாதை பையெல்லாம் ஒரு பொருட்டா? அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல தான் குறை வந்துடக்கூடாது. வீட்ல எது நடந்தாலும் பரவாயில்ல. ஆமா, ஏன் பொண்ணு கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? சொல்லு. அவ வாழ்க்கையில உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ யார விரும்பி இருந்தாலும் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இல்ல அவ தப்பானவனா இருந்தா அவ மனச மாத்தி நான் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இதுல நீ தேவையில்லாம தலையிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டல. இங்க பாரு, நீ கேட்டதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நல்லா கேளுங்க சம்பந்தியம்மா. நான் கூட அம்மா பொறுமையா இருமா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என் பொண்ணு கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு, உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யார் முதல்ல? டேய், உன்னை பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்ததுக்கு எப்படி அவனால இந்த துரோகத்தை செய்ய முடிஞ்சது? அம்மா, அவங்கதான் புத்தி இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நீ திருத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு அவனைய மருமகனை ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மண்டபத்துல வச்சு அடிக்கடி நீ கூடி பேசினியே, அங்கேயே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இப்படி இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் விழுந்து விழுந்து கல்யாண வேலையா செஞ்சுட்டு இருந்தியா? அம்மா, ஏய், நீ பேசாத. ஏய், நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அம்மா, நான் ஒண்ணும் போதும். இந்த ஜென்மத்திலேயே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். கார்த்திக், நீ வானதி பத்தி சொன்னதெல்லாம் கரெக்டா கார்த்திக். இவள டிவோர்ஸ் பண்ணி எப்பவும் வீட்டு விட்டு அனுப்பிடலான்னு சொன்ன. நான் தான் அதை கேட்காம எனக்கு மருமகளா இல்லனாலும் நிறுத்து வானதி. நான் மட்டும் கம்பீரமா கௌரவமா அந்த வீட்டுல வாழ்ந்தா போதுமா? அப்போ நீ? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. நீங்க என்ன கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து உங்க சந்தோஷத்தை அழிச்ச, உங்களை ரொம்ப கோபப்படுத்தினவ, உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. என்னோட துரதிர்ஷ்டம் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தீங்களா? எங்க தயவு செஞ்சு நீங்க அங்கேயே போயிடுங்க. வானதி, நான் இங்கதான் இருப்பேன், உன்னோடதான் இருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இங்கதான் இருக்கணும். அதுதான் நியாயம்.
நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன என் மனசாட்சி சொல்லுது. மனசாட்சி கடவுளை விட ரொம்ப பெருசா. அத நான் நம்புறேன். அம்மா கிட்ட அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸ்வேதா, உங்க அண்ணிக்கிட்ட நீயாவது சொல்லண்டா. தயவு செஞ்சு அண்ணி சொல்றத கேளுன்னு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஸ்வேதா, ஸ்வேதா சொல்றது கரெக்ட் தானே? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்றீங்க? தெரியுமா? அவ பண்ண தப்புதான் எல்லாத்துக்குமே காரணம். ராஜாவை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானே அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். ஆனா ஸ்வேதா பண்ணது தப்பு தானே வானதி? அது சொல்ல முடியாத சூழ்நிலை. என்ன அத அன்னிக்கிட்டே சொல்லிருக்கலாம்ல ஸ்வேதா? இல்லங்க, ஸ்வேதா என்கிட்ட கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா. நான் அவ கல்யாணத்தை பத்தி பேசுறது பிடிக்கலன்னு சொல்றான்னு நினைச்சேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். அம்மா என் மேல கோவப்பட்டது, என்ன திட்டினது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். ராஜா கூட உன்கிட்ட ஸ்வேதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டிய வானதி? நீங்கெல்லாம் ஓரமா நில்லுங்க. நான் வீட்டை கூட்டி பெருக்கி சரி பண்ணிடுறேன். வானதி, என்னங்க நீங்க எதுக்குங்க உள்ள வந்தீங்க? உனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு தான். ஏங்க, உங்களுக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போங்க. இல்ல வானதி, இப்படி இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் ஏதாவது சின்ன ஐயோ, வேலையை நான் சொல்றத கேளுங்களேன், வெளிய போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேங்க. டிடி, நீ என்ன பண்ண போற? அக்கா, என்னடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போ. இல்லக்கா, நானும் கூட சேர்ந்து க்ளீன் பண்றேன். ஒன்னும் வேண்டாம், கொஞ்ச நேரத்திலேயே நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவேன், நீ போ. இல்லக்கா, நானும். எனக்கு ஏதாவது வேணும்னா நானே உன்னை கூப்பிடுறேன், நீ போ. சரிக்கா. அப்படி என்ன நான் குறை வச்சுட்டேன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாமோ நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ராஜி, அழாதம்மா. அக்கா,
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால எவ்வளவு நடந்தும் அவங்க நம்ம கிட்ட பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த விஷயத்த அவ்வளவு சாதாரணமா விட்டுருக்க மாட்டாங்க. பொண்ணை விட நான் அதிகமா நம்பினது வானதியதான். ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி அவளால இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியலங்க. என் பிள்ளையாச்சும் என் மனச புரிஞ்சு நடந்து பாடு பார்த்தா, ஆனா அவ என்னை விட அவதான் முக்கியம்னு போயிட்டான். இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனவங்களுக்கு இனி எப்பவும் இந்த குடும்பத்துல இடம் கிடையாது. அவங்களுக்கும் நமக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட முடிவு. நான் செஞ்ச புண்ணியம், அதே போல அம்மா என்ன புரிஞ்சுக்காதது நான் பண்ண பாவம். அதுக்கு பரிகாரம் தான் இந்த வாழ்க்கை. உன்னையும் சரி உங்க அண்ணனையும் சரி பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமைய அம்மா தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நான் உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ஸ்வேதா. ராஜா, நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல போய் இருங்க. ஐயோ அக்கா, நான் சொல்றதை கேளு ராஜா. இன்னைக்குதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தா அவருக்கு சந்தேகம் வரும்ல. அம்மா பாவம் இல்லைங்க. உன்னால மட்டும்தான் இப்படி பேச முடியும் வானதி. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நான் ஏன் சொன்ன நீ இப்ப புரியுதா? நான் நல்லதுக்காக தான் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு எல்லார்கிட்டயுமே சொல்றீங்க. ஆனா நீங்க என்கிட்ட ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நீ நல்லது செஞ்சிருப்பான்னு நான் நம்பினதுக்கு அப்புறம் எதுக்காக கேட்கணும்? இப்ப ஏன் வருது அழற? பின்ன புருஷன் இப்படி பேசினா பொண்டாட்டி சந்தோஷத்துல அழதான் செய்வான். இப்படி பார்த்துட்டே இருக்காம என்ன? ஒண்ணும் இல்ல. என்னத்தான் யோசிக்கிறீங்க? அதுவும் எங்க வீட்டு வண்டி தான். இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அத்தை கிட்ட நான் வேணா சொல்லிக்கிறேன். ஏங்க, நீங்க ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. நான் பக்கத்துல போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல வரதே, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. லேட்டா போனா நல்லா இருக்காது. நான் சைக்கிள்லயே போய்க்கிறேன். ஏங்க, சொன்ன கேளுங்க. ஏங்க, வர வருது. போயிட்டு வாங்க மாப்பிள்ள.
அம்மா, நம்ம கார்த்திக் இனிமே ஆபீஸ் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருந்தோம்ல. என்ன சொல்றான்? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இங்க இருந்து போக மாட்டேன்னு தேவையில்லாம ரூல்ஸ் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஒரு எம்ப்ளாயிய வேலை விட்டு தூக்குறதா இருந்தா 1 மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி இவருக்கும் டைம் வேணுமா? உடனே எல்லாம் இங்க இருந்து போக முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருமா. ஜீவா, போன ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடுன்னு சொன்னேன். சொல்லுங்கம்மா. அவன் சொல்றதும் சரிதான். யாரா இருந்தாலும் சரியான காரணம் சொல்லாம அவங்கள திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட முடியாது இல்லையா? அதனால அவன் அங்கேயே இருக்கட்டும். அம்மா, என்ன சொல்றீங்க? ஆனா அங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேலை சொல்றேனோ அதத்தான் அவன் செய்யணும். அதுக்கு சம்மதமான கேளு. அம்மா, நீங்க சொல்லி நான் எதுவும் செய்யாம இருந்ததில்ல. சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன். அம்மா, அவருக்கு ஓகேவாமா? அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அம்மா 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 எந்திரிங்க. அம்மா எந்திரிங்கம்மா. சொன்னா கேளுங்க. வாங்கிங்க. வாங்க. விடு கை. விடு விடு கைய விடு. பாம்பு. பாம்பம்மா. பாம்பா? எங்க? அங்கதான். அங்கதாம்மா இருந்துச்சு. ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி. இங்கதாம்மா இருந்துச்சு. அத்தை, இவ்வளவுதான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு இவ இங்க வந்திருக்கான்னு கேளு. அம்மா அம்மா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுமா. அதனாலதான் என்னது? பாம்பா? வாழற வீட்டுல பாம்பு வந்து? அம்மா உங்க பக்கத்துலயே இருந்துச்சுமா. எப்படி? இங்க பாம்ப பார்த்த? ஆமாமா, அங்கதான் இருந்துச்சு. போதும் போதும், ரொம்ப நடிக்க.
ஐயோ, அது ஏற்கனவே கொத்தும். அது வேற கொத்தும். இதுல நீ வேறயா? பெத்த பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். பொண்ணு போட்டுற ராஸ்கல். எதுக்கு நீ இப்படி கத்துற? இங்க பாரு, நீ கத்துற கத்து அந்த ராஜேஸ்வரி அம்மா காதுல விழுந்து அந்த அம்மா நேரா இங்க வந்துச்சுன்னா பாம்பை வேற பாத்துட்டா. அப்புறம் நிஜமாவே பாம்பு வந்தது சொல்றதுக்கு தான் அவ வந்தானா அவளை திரும்ப கொண்டு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருண்டி. வாயை முடிக்கிட்டு பேசாம இருங்க. அப்படியே இந்த கொத்துனா கூட சத்தம் போடாம கத்துங்க. நம்மளாம் டெரர். நம்மள பார்த்துதான் மருத்துவங்க பயப்படணும். நம்ம பாம்பெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ, வாங்க. பிரதர் பிரதர் என்ன சொல்ல நிறுத்துங்க. ஏன் நிறுத்த சொன்னீங்க? பிரதர் ஒண்ணு இல்ல, பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த வந்துடுறேன். அம்மா ஒரு 2 முழம் பூ கொடுமா. தம்பி நீங்க பூ வாங்கலையா? பிரதர் உங்க ஒய்ஃப பத்தி அவ்வளவு பெருமையா பேசுனீங்க. ஒரு முழம் பூ வாங்கிட்டு போறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க. வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைங்க நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வர மாட்டாங்களாங்கிற ஏக்கம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் பிரதர். உங்க ஒய்ஃப் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? பிரதர் எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நானே வீட்டுக்கு போறப்போ மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போறேன். நீங்க என்ன பிரதர் இப்படி தயங்கிட்டு நிக்கிறீங்க? அட வாங்குங்க பிரதர். எனக்கும் ஒரு முழம் பூ கொடுங்க. பிரதர் ஒரு முழமா வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த கஞ்சத்தனம்? பிரதர் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பூ வாங்கிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சம்சாரத்துக்கு உங்க மேல பிரியம் அதிகமாகும் பிரதர். அட தயங்காம வாங்கிட்டு போங்க பிரதர். அம்மா இவருக்கு ஒரு 3 முழம் மல்லிகை பூ கொடு. சரிப்பா. 3 முழம் வேண்டாமா, 5 முழமாவே கொடுங்க. 5 முழம் 5 முழம் சீக்கிரம் கொடுமா. சரிப்பா. அசத்துங்க போங்க. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. என்ன? பேக் கொடுங்க. கொடுங்க. ஆமா என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லையே. உங்க முகம்தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. வேலையை பத்தி சொன்னா வருத்தப்படுவாளே. இப்ப என்ன பண்றது? ஆமா இன்னைக்கு ரொம்ப அலைச்சல். ஒரே டென்ஷனா இருந்தது. மீட்டிங்னு ஆபீஸ், ஹோட்டலு, ஏர்போர்ட், லாபின்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தனா. அதான். உனக்கு என்ன ஆச்சு? நீ சாதாரணமா அப்செட் ஆக மாட்டியே. என்ன நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா திட்டினதை சொன்னா இவர் இன்னும் உடைஞ்சு போயிடுவாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நம்ம வீட்டு வேலைதான். வீடு பெருக்கி தொடச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தேன்னா அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா என்னங்க இது கையில? அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஜேகே நில்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் என்ன உங்களை பார்க்க வந்தேன்னு நினைச்சீங்களா? நான் பார்க்க வந்தது என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் கார்த்திக். நான் உங்க வீட்டுக்கு வரல, நான் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவரு இங்கதான் அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறதாக சொன்னாங்க. நான் அவரை பார்த்து பேசிட்டு போயிடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க. என்னங்க என்னங்க? ராஜி, என்ன ராஜி, என்னாச்சுமா? கார்த்திக் அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? என்னன்னு புரியல, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அவனை பாக்குறதுக்காக அந்த ஜேகே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜேகேவா? அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வான், அதை கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அவர்கிட்ட இவனுக்கு என்னங்க பேச்சு வேண்டி கிடக்கு? ராஜி, அவர் ஏன் வந்திருக்காரு என்னன்னு தெரியாம நீ ஏமா டென்ஷன் ஆகுற? பொறுமையா இரு ராஜி. அவரு இங்க எதுக்காக வேணாலும் வந்திருக்கலாம். வந்தவரை வாசலோட திருப்பி அனுப்பிட்டானா அது கார்த்திக்கு மரியாதை. அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேங்க. மா, உன் பிளான் சக்சஸ் ஆயிரும் போல இருக்கே. இப்பவே அது சக்சஸ் ஆன மாதிரி தான் ஆர்த்தி. நீ வா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஏங்க, எத்தனை தடவை சொல்றதுங்க என் பிளவுஸ் எல்லாம் நீங்க அயன் பண்ணாதீங்கன்னு? குடுவானது. ஏங்க, நானே அயன் பண்ணிக்கிறேங்க. முடிஞ்சா உங்க ட்ரெஸ்ஸையும் சேர்த்து அயன் பண்ணி தரேன். நீ குடுவானது. நான் தர மாட்டேன். கேட்டுட்டு இருக்க. தர மாட்டேன்னு இப்ப சொல்றேன். தர போறியா இல்லையா? தர மாட்டேன். ஏங்க, வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். இப்ப நீ கொடுக்க போறியா தர இல்லையா? மாட்டேன். ஏய், நான் தான். கார்த்திக், இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என் கம்பெனில நான் உங்களை உட்கார வைக்கிறேன். என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? இது ஒரு நல்ல சான்ஸ். இப்படி இங்க கஷ்டப்படுறதுக்கு என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருங்க. நீங்க என்ன சம்பளம் கேட்டாலும் சரிதான், அது கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த டீல் ஓகேவா? சம்பந்தியம்மா, என்னங்க இது? மாப்பிள்ள அவரை திட்டி அனுப்பிடுவாருன்னு பார்த்தா உங்க எதிரி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. கரெக்டான டைமா பார்த்து வந்து டீல் பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்றீங்க. ஏதோ நான் நல்ல முள்ள இருக்கிறதுனால நீங்க இப்படி கேட்கறதுக்கு நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே என்னத்தோட திரும்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம உங்க கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டி இருக்கும். எனக்கு எங்க அம்மாக்கும் டென்த் சரியில்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அவங்களுக்கு எதிராக நிக்க வச்சு கேம் ஆடலன்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் என்னைக்கும் எங்க அம்மா பக்கம் தான். இனிமே இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஏதோ இந்த ஒரு தடவை வேணா உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க. கார்த்திக், நான் புரிஞ்சுக்கிறத விட நான் சொன்னது எவ்வளவு சரிங்கிறத நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த நிலைமையில தாக்கு பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி பாக்க, நான் உங்களை இங்க பாக்குறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும்.
ஹலோ பிரதர். அதுவும் சரிதாம்மா. ஆனா சும்மா ஆனா அவனால எதுவும் பேசாம இரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்கண்ணா வா. வந்துருச்சு. சார் சொல்லுங்க சார். அந்த ரேவதின்ற பேஷண்டோட ரிப்போர்ட் எடுத்துறீங்களா? கைனகாலஜிஸ்ட பார்க்கணும். டாக்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க. அப்படியா? எப்ப வருவாங்க? பிரெக்னன்சி சம்பந்தமா பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா பாருமா. இவங்க ஏமா இங்க வந்தாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது வந்திருப்பாங்களோ? மா அதுக்கு எதுக்குமா கைனகாலஜிஸ்ட பார்க்க வராங்க? ஆமா அதுவும் சரிதான். இவங்க எதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரணும்? ஒருவேளை அந்த வானத்தை முழுகாம இருக்காளோ? ஓ அதுக்காக தான் அந்த கார்த்திக் இப்பெல்லாம் அவளை விழுந்து விழுந்து கவனிச்சு அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கானோ? என்னடி இது கன்றாவி? இப்பதான் இந்த குடும்பத்துக்கு நீ முத வாரிசை பெத்து கொடுக்கணும்னு நான் கதை கதையா சொல்லிட்டு இருந்தேன். என் தலையில இடி இருக்கிற மாதிரி இவ வந்து இறங்கிருக்கா. எல்லாமே தலைகீழா மாறிடும் போல இருக்கே. ஆனா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கும் வானத்தையும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லம்மா. எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு நிமிஷங்க. என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? என்ன தெரியலையா? நான் ஒரு போன மாசம் எங்க அக்கா பேத்திய பார்க்க வந்திருந்தனே, ஞாபகம் இல்லீங்களா? அது 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 இந்தாங்க சிஸ்டர். எதுக்குமா காசு? ஐயோ என்ன நீங்க என்ன பண்றீங்க? வேண்டாம் வைங்க. இங்க பாருங்க, இங்க வரவங்களை எல்லாம் நீங்க எவ்வளவு அன்பா உபசரணையா பாத்துக்கிறீங்க. உங்களுக்காக நாங்க இத கூட செய்யலன்னா எப்படி? இருக்கட்டும், அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அதெல்லாம் வேணா, எனக்கு நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணுங்க. அது இப்போ எங்க உறவுக்கார பொண்ணு ஒண்ணு டாக்டரை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குதுங்க. அந்த புள்ள பேரு கூட ஸ்வேதா. ஆமா, நீங்க கூட அப்போ லேபுக்குலாம் கூட்டிட்டு போனீங்களே, 2 பேர் வந்தாங்களே. ஆமா. அந்த புள்ள எதுக்கு வந்திருக்கு ஏன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது வந்து இப்போ அந்த பொண்ணு 3 மாசம். 3 மாசமா? அது எப்படி? அதனால இன்னைக்கு ஸ்கேனுக்காக டாக்டர் வர சொல்லிருந்தாங்க. அதான் வந்துட்டு போறாங்க. ராதிகா, வரேன் மேடம். வரேங்க. என்னம்மா பசிக்குதா நீ? ஐயோ, நான் வேற வீட்டுல சமைக்கலையே. மணி 1 ஆயிடுச்சா? இப்ப போய் வீட்டுல சமைச்சே சாப்பிடுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுமே. நம்ம வேணா போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம். சரிங்க அண்ணா. சொல்லுங்கம்மா. போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறீங்களா? சரிங்கம்மா. போயிடலாம். என்னடி இது?
இந்த நர்ஸ் அந்த ஸ்வேதாக்கு கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா ஒரு வாரம் கூட முடியல, அதுக்குள்ள அவ 3 மாசம் முழுகாம இருக்கான்னு சொல்லிட்டு போறா. அது எப்படி ஆர்த்தி? அம்மா, ஸ்வேதா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. என்ன பிரதர், கோட் ஷூட்லாம் போட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதுவும் டியூட்டி டைம்ல? அண்ணி இங்க பக்கத்துல வந்திருக்காளாம், அதான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போறேன். பெர்மிஷன் வாங்குனியா? யாருக்கிட்ட? அது வந்து சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரகு, இதோ வர சார். சார், நீங்க தான் இவர் வெளில போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமா சார். எப்படி லஞ்ச் டைம் தானே, ½ அன் அவர்ல இருந்து 1 ஹவருக்குள்ள வந்துறேன்னு சொன்னாரு. அதனால தான் பர்மிஷன் கொடுத்தேன் சார். ஜீவா, உங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து வெளில அனுப்பிட்டே இருந்தா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? இல்ல சார், அவர் ஏதோ பர்சனல் விஷயமா வெளியே போறேன்னு சொன்னாரு. வேலைக்கு வந்த இடத்துல பர்சனல் விஷயம் முக்கியமா? இவர்தான் கேக்குறாருனா உங்களுக்காச்சும் அறிவு வேண்டாம்? உங்களெல்லாம் வேலைக்கு வச்சோம் பாருங்க. ப்ளீஸ், நான் எங்கேயும் போகல, போதுமா? நான் போய் வேலையை பார்க்கறேன். வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? வானதி, எனக்கு திடீர்னு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னால இப்ப வர முடியாது. நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. முடிஞ்சா நம்ம ஈவினிங் எல்லாரும் வெளியே போலாம், சரியா? வரேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க? இதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல வானதி. திடீர்னு இப்படி ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு பத்திரமா போங்க, நான் அப்புறம் பேசுறேன். எங்க 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 என்னாச்சு அண்ணி? அது அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதான் வர முடியலன்னு சொல்றாரு. அண்ணன் வருவார்னு ஆசையோட இருந்துட்டு இப்போ வரலன்னதும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணி, நான் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க வேணா அண்ணனுக்கு ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு ஆபீஸ்ல கொண்டு கொடுத்துருங்க. அது கரெக்ட் தான், ஆனா நீ எப்படி தனியா போவ? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ, இவ்ளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் இங்க இருந்து 5 நிமிஷம் தான் வீடு, நான் பார்த்து போய்க்கிறேன் அண்ணி. நீங்க பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் ஆபீஸ்ல போய் பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரி ஸ்வேதா. அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். ஒரு மட்டன் பிரியாணி பார்சல், அப்புறம் ஒரு மட்டன் சுக்கா கொடுத்துங்க. இதுக்கு பில்ல கொடுத்துருங்க. சரிங்க மேடம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அவனை இந்த வேலையாவது செய்ய விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிக்கிற தண்டனை
முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வாட்ச்மேன், வேண்டாம், நானே போயிடு. வானதி, வானதி, இங்க பாரு. என்னாச்சு வானதி? அம்மா ஏதாச்சும் கோவப்பட்டு பேசிட்டாங்களா? இதுக்குதான் நான் உன்னை அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப தேவையில்லாம உனக்கு தானே கஷ்டம். எனக்காக நீ நியாயம் கேட்க போனதுல அம்மாவுக்கு இன்னும் தான் உன் மேல கோவம் அதிகமா இருக்கும். அம்மாக்கு என் மேல கோவம் இருக்கதாங்க செய்து. ஆனா உங்க மேல அம்மாக்கு கோவத்தை விட பையங்கிற பாசம் தாங்க அதிகமா இருக்கு. இப்ப கூட வார்த்தைக்கு வார்த்தை உங்களை ஏன் பொல்லன்னு சொல்லிதான் அம்மா பேசினாங்க. இன்னமும் உங்களை விட்டு கொடுக்காம உரிமையா பேசுறத கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்னாலதானே உனக்கு இவ்ளோ கஷ்டம். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸ்வேதா, எதுக்கு இப்ப அழற? முதல்ல கண்ணத்தோட. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இது என்ன? ஆனா இந்த நிலைமையில உங்களை நாங்க இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் நீங்க அங்க லேபரா வேலை செஞ்சதுல போதுங்க. நாளையில இருந்து நீங்க அங்க வேலைக்கு போக வேண்டாங்க. அங்க போகாம வேற கம்பெனிக்கு போய் என்ன வேலை செய்ய சொல்றியா? நாம எங்க தோக்குறோமோ அங்க நின்னு ஜெயிக்கணும்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை நான் வேற எந்த கம்பெனிக்காவது வேலைக்கு போய் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல உட்கார்ந்தாலும் ஜீவாக்கு போட்டியாதான் நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். நான் ஜீவா கூட இருந்தே வேலை செய்யணும்னு நினைக்கிற மாதிரி வேலை கொடுத்த விசுவாசத்துக்காக வேற ஏதாவது ஒரு கம்பெனி ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம கம்பெனிய என்னால தூக்கடிக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியாது. என்ன இருந்தாலும் இது எங்க அம்மா உருவாக்கின சாம்ராஜ்யம். அங்க அவங்க என்னை எப்படி நடத்தினாலும் சரி, என்னைக்கும் நான் தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம கம்பெனியும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸ்வேதாவா? நான் கூட யாரும் இல்ல நினைச்சிட்டேன். என்னம்மா இங்க வந்து நிக்கிற? ஓ, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? பின்ன வராம எப்படி இருக்கும்?
சரி அதான் வந்துட்டல்ல, அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வர வேண்டியதானே? யார் சம்பந்தி? அம்மா, அம்மாவா? யாரு உனக்கு அம்மா? சம்பந்தியம்மா, என்ன என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சம்பந்தி, அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க. ஐயோ, நான் போக மாட்டேம்மா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா எனக்கு உனக்கும் எந்த உறவும் இல்ல. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் மனசார பேசலன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் செஞ்சது சரினோ இல்ல நியாயம்னு நான் பேச வரல. என்ன எப்படி எல்லாம் வளர்த்தீங்க, எவ்வளவு அன்பு காட்டினீங்க, நீங்க எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த காரியத்தை செஞ்சியா? என்ன அவமானப்படுத்தணும் தானே கனவு கண்டுட்டு இருந்த? மாப்பிள்ள பாக்கும் போதும் ஊருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கும் போதும் புடவை நகன்னு பார்த்து பார்த்து வாங்கும் போதும் அமைதியா இருந்துட்ட. முகூர்த்தத்துக்கு முன்னாடி எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னவதானே நீ. இப்ப வந்து அன்பா வளர்த்தீங்க, பாசமா இருந்தீங்கன்னு சொல்றியே. உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது தேவைப்படுதா? சம்பந்தி, என்னங்க நீங்க? அவதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னா நீங்களும் இப்படி பேசலாங்களா? என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தாய் வீடு தானங்க நிரந்தரும். நான் அவளுக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன அவளுக்கு தாய் வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ மொட்டா இருக்க நீ சீக்கிரமே பூக்கணும். தினம் தினம் நீ பூக்கறதுனால என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். நான் உன்னை எவ்வளவு செல்லமா வளர்க்கிறேன் தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் என் மனசு கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம் உன்னை பார்த்தா என்னோட மனசு அப்படியே லேஸ் ஆயிடும். எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, செடி வாடி போயிருந்ததா, அதான் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் ஊத்துற மாதிரி தெரியலையே. ஏதோ செடி கூட ரகசியம் பேசின மாதிரி இருக்கு. அப்படின்னு உனக்கும் செடிக்கு அவ்வளவு பெரிய சீக்கிரம்? அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ முட்டா இருக்கிற நீ சீக்கிரமே பூக்கணும். தினம் தினம் நீ பூக்கறதுலதான் என் வாழ்க்கையோட சந்தோஷமே அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்லிட்டல, அப்போ சீக்கிரமாவே அது பூத்துரும். பாக்கலாங்க. இது நான் சொன்னதுனால பூக்கல பாடுதே. நீ அதுகிட்ட ரகசியமா காதுல ஏதோ சொன்னேன்னு சொன்னல, அத கேட்டுதான் இது பூத்திருக்கு. இப்ப சந்தோஷமா உனக்கு? சந்தோஷங்க. மாலதி, நீ ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. எதுக்குங்க? ஒரு நிமிஷம் கண்ணு மூடு சொல்றேன். கண்ணு மூடு. கண்ணு மூடு மாலதி.
இப்ப தர என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. இந்த செடியை நினைச்சதானே இவ்வளவு நேரம் சோகமா உட்காந்துருந்தேன். இதுல பூக்குற ஒவ்வொரு பூவும் நம்மளோட சந்தோஷம்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல. அந்த சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு தான் உடைஞ்ச பூச்செடிய முன்னாடி இருந்ததை விட அழகான ரெடி பண்ணிருக்கேன். இனிமே எப்பவும் போல உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி தினம் தினம் இந்த செடியில பூ பூக்கும். ஆமா, இங்க முக்கியமான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ. அண்ணே இங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலவை கொண்டு போயிட்டு இருக்கேன் தம்பி. கொண்டாங்க. என்னது இது? அவர்தான் கொண்டு வர சொன்னா. ஏதோ வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்க. 5 கிலோ 10 கிலோ எடுத்துட்டு போகணும். சீக்கிரம் போ, வேலையை முடிக்கணுமா இல்லையா? போ போ. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணே 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 என்ன பண்றீங்க? அதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. அவரு வேலை பாக்குறாரு, நீ அவர் வேலை பாக்குறத வேடிக்கை பாக்குறீங்க. இல்லங்க, நானும் அவரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்பேனர் எடுத்துக்கிறதுலாம் அவர் பாத்துக்குவாரு. நீ போயா, போய் வேற வேலை இருந்தா போய் பாரியா. போயா போயா போ. அண்ணே இந்தாங்கண்ணே, ஸ்பேனரை பக்கத்துல வச்சுட்டு வேலையை பாருங்க. ஏப்பா, சாயந்தரத்துக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருமா? சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். அண்ணா, இந்த வேஸ்டேஜ் கல்லெல்லாம் இப்பதான் ஒதுக்கி வைக்கிறீங்களா? இவ்வளவு மெதுவா செஞ்சா எப்பனே வேலையை முடிக்கிறது? முடிச்சிடுறோம்ப்பா. இந்த பில்டிங்லயே ஆயுசு முழுக்க வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, சீக்கிரம் வேலையை பாருங்க. போப்பா. எனக்கு வந்த உளவுத்துறை தகவல் படி அவங்களுடைய பையனையும் இங்கதான் கூட்டத்தோட கூட்டமா வேலை பார்க்க விட்டுருக்காங்களாம். அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அவன் யாரா இருந்தா நமக்கு என்னென்ன? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அப்படி இல்ல பிரதர், மேடமுடைய பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவனை காக்கா புடிச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம நினைக்கிறத நடத்திடலாம்ல. அது மட்டும் இல்ல, மேடம் அவர் கூட சண்டை சச்சரவு இல்லாம சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க, நாம அவர்கிட்ட சிபாரிசு பண்ண சொல்லி கம்பெனில அப்படியே மேனேஜர் போஸ்ட் வாங்கிடலாம்ல. அதுக்கு தான். ஆமா பிரதர், அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மேனேஜர் போஸ்டிங் வாங்கிடுவோம்ல. அதுக்காகத்தான் நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க பையன் யாருன்னு தான் தெரியல. எப்படியும் அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சீக்கிரத்துல அவன் யாருன்னு நான் நீங்க போய் ஸ்கேன் ரெடி பண்ணி சொல்லுங்க. ஓகே டாக்டர், சீக்கிரம். டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? கையில மைனர் பிராக்சர் ஆயிருக்கு, தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, உள்காயும் கொஞ்சம் இருக்கு. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஈவினிங்கே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, ஒரு நிமிஷம், நான் உள்ள போய் பார்க்கலாமா?
அவங்களுக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல சார். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. அம்மா முக்கியம் இல்லைல்ல, வீடு முக்கியம் இல்ல. உனக்கு எது சரியான படுதோ அதை செய். சம்பந்தியம்மா, நீங்க காலையில வானத்தி முகத்துல முடிச்சுட்டு தானே ஆபீஸ் கிளம்பி போனீங்க. அதாங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. நோ 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 நோ, நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. இவங்க விழுந்த ஃபோர்ஸ்ல பெருசா விபத்து நடந்திருக்க வேண்டியது. சோ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததுனாலயோ என்னவோ சின்ன அடியோட போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வரும்போது உங்களையும் தானே பாத்திருப்பாங்க, அதுக்காக உங்களை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இது இந்த டாக்டர் விட்டா நம்மளே சுத்தி விட்டுருவா போல இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல விழுந்தப்போ அங்க இருந்த கான்கிரீட் கம்பியோ இல்ல வேற ஏதாவதோ இவங்களை குத்தி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்காது. அப்படி எதுவும் இல்லாம அவங்க நல்லபடியா இருக்காங்கன்னா அதுக்கு காலையில அவங்க பாத்துட்டு வந்த அந்த பொண்ணோட முகராசி தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மேடம் தப்பிச்சதுக்கு முதல்ல அந்த பொண்ணுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. இன்னும் இந்த அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம். வானதி கிட்ட நீ சொன்னியே துரோகம், ஏமாத்து வேலை அப்படி இப்படின்னு, இதெல்லாம் மனசால வானதி செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிறீங்க? சம்பந்தி, ஏன் தங்கச்சியை மேலும் மேலும் சங்கடப்படுத்துறீங்க? நான் சொல்றேன், வானதி செஞ்சது தப்புதான். வானதி செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் ராஜி, அவ மனசார உனக்கு எதிரா செஞ்சிருப்பான்னு நீ நம்புறியாமா? நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா என்ன காரணம்? இல்லம்மா, அது உன்கிட்ட சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அது உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏதாவது சொல்ல முடியாத காரணமா இருந்திருக்கலாம். ஏங்க, ஒரு துக்கத்தை என்னால தாங்க முடியாதா? ஆனா அவளால தாங்கிக்க முடியுதுன்னு அவ நினைக்கிறாள். ராஜி, அவ உனக்காக ஏதோ ஒரு சுமையை தாங்குறாமா? அதுக்கு அவசியம் இல்லைங்க. அவங்கதான் அவங்க கஷ்டத்தை தாங்கணும். நான் அவளை மன்னிக்க மாட்டேங்க. அவ என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சத நான் நிச்சயமா மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். கல்யாண மண்டபத்துல வானதி போயிருக்கா, ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துருவான்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கும் போது நானும் தானே அதை நம்பிட்டு இருந்தேன். ஆனா மன கோலத்துல என் பொண்ணை கூட்டிட்டு வந்தாலே, என்னால அது எப்படிங்க மறக்க முடியும்? ராஜி, அவ காரணம் இல்லாம இதை செஞ்சிருக்க மாட்டான். நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஆனா அவ செஞ்சது துரோகம்.